தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க பார்த்த இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ CapCut அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நீங்க பார்த்த அந்த ரீல்ஸ் வீடியோ வந்து நம்ம CapCut அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ண போறோம். CapCut அப்ளிகேஷனை யூஸ் பண்ண ஒரு VPN வந்து தேவை. VPN ஓட லிங்க்கும் CapCut அப்ளிகேஷனோட லிங்க்கும் CapCut ஓட டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் VPN வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ண பிறகு இந்த கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு கனெக்டிங் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து VPN வந்து கனெக்ட் ஆன பிறகு இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. CapCut இன்ஸ்டால் பண்ண பிறகு யூஸ் டெம்ப்ளேட் இன் CapCut அப்படின்ற அந்த டெம்ப்ளேட் லிங்க் கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி வரும். யூஸ் டெம்ப்ளேட் இன் CapCutனு கொடுத்த பிறகு இந்த டெம்ப்ளேட் வந்து ரீடைரக்ட் ஆகி உங்களோட CapCut அப்ளிகேஷன் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆன பிறகு இது வந்து யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு இங்கே ஆல் அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு உங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே காட்டும். இல்லை ஃபோட்டோஸ் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் காட்டும். இதில் வந்த பிறகு உங்களோட பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. எவ்வளோ பிக்சர் கேட்குறாங்களோ அவ்வளோ வரைக்கும் செலக்ட் பண்ணுங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து செலக்ட் ஆகலை. தேவையான பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ப்ரிவியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. லோடிங் எஃபெக்ட்ஸ் சொல்லிட்டு ரொம்ப குயிக்காகவே நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ரெடி ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகி வந்துருச்சு. ரெடி ஆகி வந்த பிறகு மேலே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர்மார்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டராகி முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரெண்டராகி முடிஞ்சிருச்சு. ரெண்டராகி முடிஞ்ச பிறகு ரீடைரக்டாக இந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. இப்போ நான் பேக் வந்த பிறகு இதில் வந்து எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இங்கே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் அப்படின்றத போய்ட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இதில் இருக்க வால்யூமை மியூட் பண்ணுறதுக்கு அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். வால்யூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு வால்யூம் வந்து 0 கொண்டு வந்துட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு இதில் வந்து ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக உள்ள ஃபோல்டர் ஐக்கான வந்து கிளிக் பண்ணி ஃப்ரம் டிவைஸ் அப்படின்றத போய்ட்டு இந்த BGM வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் தேவை. அதனால் இந்த எண்டுக்கு வந்துட்டு கீழே உள்ள அந்த ஆடியோ ட்ராக் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறத இதில் வந்து டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து டெலிட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் கேலரியில். அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.